மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயன்பெற்றுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2 கோடி பேர். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது தொற்றா நோயாளிகளுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாமே தொற்றா நோய்கள் தான். ஸோ இந்த நோயாளிகளுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கிறதுக்காக 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இப்போ எவ்வளவு கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் எப்போ 2021 ஆகஸ்ட் 5 தொடங்கினாங்க. எங்க தொடங்கினாங்கன்னா கிருஷ்ணகிரியில தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. 2 கோடியாவது பயனாளி இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளியை சந்திச்சு அவங்களுக்கு மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்ல வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சிறப்பாக செயல்படுறதுனால அதை பாராட்டி ஐநா சபை கூட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு நம்ம தமிழக அரசுக்கு விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இதே நம்ம சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம். ஐநா விருது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.